All welcome back to my channel. Hi Jerry. இன்னைக்கு நம்ம மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் பத்தி மெயினா பார்க்க போறோம். Specifically, we are going to see some foundations when it comes to hands on coding. Without any delay, let's get started. இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண போற அந்த டேட்டா செட் என்ன அப்படின்னா ஹவுஸ் பிரைஸ ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டேட்டா செட் தான். ஆனா இந்த டேட்டா செட்ல நம்மளுக்கு ரொம்ப அதிகமான காலம்ஸ் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் தெம். அது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் லெட்ஸ் see. இன்னைக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு லைப்ரரிஸை எப்படி இம்போர்ட் பண்றது, டேட்டா செட் எப்படி லோட் பண்றது, டேட்டா செட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இதுல நிறைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அஸ் பிகினரா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு நம்ம அதை லைவா பார்க்க போறோம். ஸோ வில் மூவ் வித் அந்த ஸ்டெப்ஸ் ஃபர்தர். இப்போதைக்கு லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இம்போர்ட்டிங் ரெக்வயர்ட் லைப்ரரிஸ். இங்க எனக்கு நியூமெரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக நம்பா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேபிள் டேட்டா செட் ஹேண்டில் பண்றதுக்காக பாண்டாஸ், சீபான் அண்ட் மேட்ப்ளாட்லிப் இது ரெண்டுமே நான் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபாலோட் பை தட் நான் கிரியேட் பண்ண போற அந்த எம்எல் மாடல்ல நான் டேட்டா செட்டை ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்றதுக்காக ட்ரெயின் டெஸ்ட்லெட். ஃபாலோட் பை தட் நான் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போற அந்த மாடல் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மீன் ஸ்கொயர்ட் எரர் அண்ட் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் இது ரெண்டுமே மாடலை எவாலுவேட் பண்ணி அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்றதுக்காக. நெக்ஸ்ட் தட் என் டேட்டா செட்டை லோட் பண்ணி என் கோடிங் என்வரன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு டேட்டா ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துட்டு pd.read csvக்குள்ள என் சிஎஸ்வி ஃபைல் லெஃப்ட் சைடில் அப்லோட் பண்ணிட்டு நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு சிஎஸ்வி ஃபைல் உங்களுக்கு கொடுப்பேன், அதை நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த நேமை இங்க கால் பண்ணிடுறோம். தென் டேட்டா டாட் ஹெட்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இங்க பாக்குறேன் இந்த டேட்டா செட்டை, இதுல எனக்கு நிறைய காலம்ஸ் விசிபிளாவே இல்லை. தெரியுதா? நடுவுல ஒரு சில காலம்ஸ் ஹைட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ எனக்கு எல்லா காலம்ஸும் வேணும். டோட்டலா எவ்வளவு காலம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டா டாட் ஷேப்னு கொடுக்குறேன். ஸோ இதுல எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ ரோஸ் எவ்வளவு இருக்கு? 1460 இருக்கு. காலம்ஸ் வந்து 81 காலம்ஸ் இருக்கு. தென் when I give data dot columns இந்த காலம் நேம்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகிரும். ஸோ சி ஐடி இப்போ இவ்வளவு காலம் நேம்ஸ் இருக்கு. இது பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுமா? நோ. ஹவுசிங் டேட்டா செட்னு ஈஸின்னு நினைப்பீங்க. இல்ல, இதை பார்த்த உடனே நிறைய காலம்ஸோட மீனிங் உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள டேட்டா வரும். நீங்க ஒர்க் பண்ற டேட்டா செட் இந்தியன் டேட்டா செட் எல்லா டைமும் இருக்காது. ஸோ ஃபாரின் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதான் மெயினே. ஸோ இவ்வளவு காலம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஐடி அப்படின்ற காலம் எதை மீன் பண்ணுது? ஹவுஸ் பிரைசஸ் டேட்டா செட்ல இட் இஸ் அபவுட் யூனிக் நம்பர் கிவன் டு ஈச் ஹவுஸ். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த ஐடி. தென் எம்எஸ் சப் கிளாஸ் அப்படின்றது ஒவ்வொரு வீட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேபி சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸா இருக்கலாம், 2 மாடி வீடா இருக்கலாம், இல்ல டவுன் ஹவுஸ்னா நிறைய கம்பைண்டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹவுஸா கூட இருக்கலாம். அடுத்து எம்எஸ் ஜோனிங். இட் இஸ் அபவுட் த டைப் ஆஃப் ஏரியா வேர் த ஹவுஸ் இஸ் லொகேட்டட். இது ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கா, பீப்புள் நிறைய இருக்க ஏரியால இருக்கா, இல்ல ஊர்ல இருந்து தள்ளி இருக்கா அப்படின்றத செக் பண்றதா இந்த எம்எஸ் ஜோனிங்குள்ள வரும். அடுத்து லாட் ஃப்ரண்டேஜ். இப்போ என் ரோடுல இருந்து வீடு எவ்வளவு பக்கத்துல இருக்கு, இதுதான் இந்த லாட் ஃப்ரண்டேஜ். தென் லாட் ஏரியா, என் வீடு எவ்வளவு டோட்டல் ஏரியால பில்ட் ஆயிருக்கு, த டோட்டல் சைஸ் ஆஃப் த லேண்ட். அடுத்து ஸ்ட்ரீட், என் வீடு எந்த ரோட் டைப்புக்கு முன்னாடி இருக்கு. மேபி அது ஒரு சின்ன ஒரு குறுக்கு சந்து மாதிரியான ஒரு பேவ்ட் ரோடா, இல்ல கிராவல் ரோடா, இல்ல மெயினான ரோடுக்கு பக்கத்துல இருக்கா. வழி, இது வந்து என் ரோட்டுக்கு பின்னாடி சின்ன வழி மாதிரி ஏதாவது போகுதா. ஸோ ஃபியூச்சர்ல என்னோட வீடை இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ வெதர் தேர் இஸ் a ஸ்மால் ரோட் பிஹைண்ட் த ஹவுஸ், அதுதான் அலிக்கு கீழே வரும். தென் லாட் ஷேப், த ஷேப் ஆஃப் த லேண்ட். ஸோ என்னோட லேண்ட் கரெக்டா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா, இல்ல கொஞ்சம் இப்படி உள்வாங்கின மாதிரியோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கா. அடுத்து லேண்ட் கவுண்டர், இந்த லேண்ட் பிளாட்டா இருக்கா, இல்ல கொஞ்சம் அன்இவனா, கொஞ்சம்
லேண்ட் வந்து கொஞ்சம் நிறைய பாறைகள் அந்த மாதிரி கொஞ்சம் பள்ளமா மேடா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வீடு கட்டுறதுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஸோ லேண்ட் பிளாட்டா இருக்கா இல்ல ஸ்லைட்லி அன்ஈவனா இருக்கா. அடுத்து யூட்டிலிட்டிஸ். ஸோ எனக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் மெயினா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கேஸ் எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைக்குதா. தென் லாட் கான்ஃபிகரேஷன். இது வந்து என்னோட வீடு வந்து எக்ஸாக்டா எங்க பிளேஸ் ஆகியிருக்கு, கார்னர் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலயா இல்ல நிறைய வீட்டுக்கு நடுவுலயா. லேண்ட் ஸ்லோப். என்னோட லேண்டே வந்து வீட்டோட லேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கா இல்ல சாஞ்ச மாதிரி இருக்கா அந்த இடமே. அடுத்து நெய்பர்ஹுட். என்னோட வீடு இருக்கக்கூடிய ஏரியாவோட நேம் என்ன. கண்டிஷன் 1. சோ என் வீட்டுக்கு பக்கத்துல ரோடு ரயில்வே பார்க் இதெல்லாம் இருக்கு. இது கண்டிஷன் 1. அடுத்து கண்டிஷன் 2ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது அஃபெக்ட் பண்ணும் வீட்டை. சோ அதான் another நியர்பை கண்டிஷன் that may affect the house. பில்டிங் டைப். என்னோட பில்டிங்கோட டைப் என்ன, சிங்கிள் ஹவுஸா இல்ல டூப்ளெக்ஸ் ஹவுஸா இல்ல டவுன் ஹவுஸா. அடுத்து ஓவரால் குவாலிட்டி. என்னோட வீட்டோட ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்கு ஸ்பெசிபிக்கா when it comes to materials or construction quality. அடுத்து ஓவரால் கண்டிஷன். வீட்டுக்கு ஏதாவது ரிப்பேர்ஸ் தேவைப்படுதா இல்ல ஓவரால் கண்டிஷன் நல்லாதான் இருக்கா. அடுத்து இயர் பில். என்னோட வீடு எக்ஸாக்டா எந்த இயர்ல கட்டியிருக்காங்க. அடுத்து இயர் ரிமோட் ஆட். என்னோட ஹவுஸ எந்த இயர்ல எக்ஸாக்டா ரினோவேட்டோ இல்ல இம்ப்ரூவோ பண்ணுனாங்க. தென் ரூஃப் ஸ்டைல். என்னோட ரூஃபோட ஸ்டைல் ஆர் ஷேப் என்ன. ரூஃப் மெட்டீரியல். என்னோட ரூஃப கட்டுறதுக்கு இந்த வீட்டுல அந்த அடித்தளத்தை கட்டுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து சிமெண்டே வந்து வேற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல யூஸ் பண்ணி அதை இன்னோவேட்டிவா பில்ட் பண்ணிருக்காங்களா. அது எல்லாமே ரூஃப் மெட்டீரியல் கீழே வரும். அடுத்து எக்ஸ்டீரியர் ஃபர்ஸ்ட். மெயினான ஒரு மெட்டீரியலா வீட்டுக்கு வெளியே அந்த வால்ஸ்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அதுதான் எக்ஸ்டீரியர் ஃபர்ஸ்ட். எக்ஸ்டீரியர் செகண்ட்ன்றது அப்ப என்ன, செகண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலா வால்ஸுக்கு வீட்டோட வால்ஸுக்கு வெளியே என்ன செவருக்கு வெளியே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அடுத்து மேஸ்பெனார் டைப் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா டெக்கரேட்டிவ் ஸ்டோன் இல்ல பிரிக் லேயர், அதாவது வீட்டுக்கு வெளியே கல்லுல ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அது எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மாஸ்பெனார் ஏரியா. சோ இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஏரியாவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டோட செவருல. அடுத்து எக்ஸ்டர்னல் குவாலிட்டி. வீட்டோட அவுட் சைட் வாலோட குவாலிட்டி என்ன, நீட்டா இருக்கா இல்ல ஏதாவது சின்ன கீறல் மாதிரி விழுந்திருக்கா. அடுத்து எக்ஸ்டர்னல் கண்டிஷன். வெளியே இருக்கக்கூடிய அந்த வாலோட கண்டிஷன் என்ன, சின்னதா ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கா இல்ல நீட்டா புதுசு மாதிரியே இருக்கா இல்ல ஏதாவது ஒரு செவரெல்லாம் வந்து கலர் பெயிண்ட் போயிருக்கா. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் கண்டிஷனுக்கு கீழே வரும். குவாலிட்டின்றது ஓவரால் குவாலிட்டி, கண்டிஷன்ன்றது ஸ்பெசிபிக்கான கண்டிஷன்ஸ் வரும். அடுத்து ஃபவுண்டேஷன். இந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் ஸ்பெசிபிக்கா எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேஸ்மெண்ட் குவாலிட்டி. இந்த பேஸ்மெண்ட் ஏரியாவோட குவாலிட்டி என்ன. அடுத்து பேஸ்மெண்ட் கண்டிஷன். இந்த பேஸ்மெண்டோட மெயினா எப்படி இருக்கு அந்த கண்டிஷன், மாய்ஸ்சர் லெவல் எல்லாமே கரெக்டா இருக்கா. அடுத்து பேஸ்மெண்ட் எக்ஸ்போஷர். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா விண்டோஸ் இருக்கா, கரெக்டா அந்த லைட் எல்லாமே உள்ள வர மாதிரி இருக்கா. சோ இஸ் இட் ஹெல்தி ஆர் நாட் அந்த மாதிரி. அடுத்து பேஸ்மெண்ட் ஃபின் டைப் 1 இன் த சென்ஸ் ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் ஏரியாவோட டைப் என்ன, லிவிங் ஸ்பேஸா இல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸா, அந்த மாதிரி எந்த டைப்க்கு கீழே இந்த பேஸ்மெண்ட் ஃபினிஷ்டு டைப் 1 வரும். அடுத்து பேஸ்மெண்ட் ஃபின் SF1, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபினிஷ்டு பேஸ்மெண்ட் ஏரியாவோட சைஸ் என்ன. பேஸ்மெண்ட் ஃபின் டைப் 2 இன் த சென்ஸ் இதுலயே the type of second finished basement area. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபர்ஸ்ட் finished basement area, இது செகண்ட் finished basement area. அடுத்து பேஸ்மெண்ட் finished SF2ல செகண்ட் finished basement ஏரியாவோட சைஸ் என்ன. நவ் பேஸ்மெண்ட்ல UNSFன்னு கொடுத்திருக்காங்கல்ல, பேஸ்மெண்ட் ஏரியா எந்த அளவுக்கு பினிஷ் ஆகாம இருக்கு. அடுத்து டோட்டல் BSMTSF அப்படின்னா டோட்டலா பேஸ்மெண்டோட சைஸ் என்ன. ஹீட்டிங் இன் த சென்ஸ் வீட்டுல எந்த டைப் ஆஃப் ஹீட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹீட்டிங் QC, ஹீட்டிங் சிஸ்டம் எவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்து சென்ட்ரல் ஏர், வீட்டுல சென்ட்ரல் AC யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா.
அடுத்து எலக்ட்ரிக்கல். சோ வீட்ல என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் எஃப்எல்ஆர் எஸ்எஃப். சோ வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சைஸ் என்ன. அடுத்து செகண்ட் ஃப்ளோர் எஸ்எஃப் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரோட சைஸ் என்ன. அடுத்து லோ குவாலிட்டி எஸ்எஃப் அப்படின்னா குவாலிட்டி லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு வீட்டுல எந்த அளவுக்கு ஏரியால யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜிஆர் லிவ் ஏரியா இன் த சென்ஸ் கிரவுண்டுக்கு மேல டோட்டல் லிவிங் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு. தென் பிஎம்எஸ்டி ஃபுல் பாத் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாத்ரூம்ஸ் ஃபுல் பாத்ரூம்ஸ் பேஸ்மெண்ட்ல எவ்வளோ இருக்கு. பேஸ்மெண்ட் ஹாஃப் பாத் இன் த சென்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாஃப் பாத்ரூம்ஸ் எவ்வளோ இருக்கு. சோ கிரவுண்டுக்கு மேல எவ்வளவு ஃபுல் பாத்ரூம்ஸ் இருக்கு. பெட்ரூம் ஏபிவி ஜிஆர். சோ கிரவுண்ட் லெவலுக்கு மேல எவ்வளவு பெட்ரூம்ஸ் டோட்டலா இருக்கு. கிச்சன் அபோவ் ஜிஆர். கிச்சன் அதாவது டோட்டலா வீட்டுல எவ்வளவு கிச்சன்ஸ் இருக்கு. அதுதான் கிரவுண்டுக்கு மேல கிச்சன் இன் த சென்ஸ் அதுதான். சோ அந்த கிச்சனோட குவாலிட்டி என்ன. அடுத்து டோட்டல் ரூம்ஸ் அபவ் கிரவுண்ட். சோ பாத்ரூம்ஸ் இல்லாம எவ்வளோ ரூம்ஸ் மட்டும் இருக்கு. அடுத்து ஃபங்க்ஷனல் ஹவுஸ் லே அவுட்ல எல்லாமே வந்து கரெக்டா வைக்காகுதா. கதவு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு. அடுத்து ஃபயர் பிளேசஸ் வீட்டுல எவ்வளவு ஃபயர் பிளேசஸ் இருக்கு. ஃபயர் பிளேஸ் கியூ அந்த ஃபயர் பிளேசஸ்ல எல்லாத்துலயும் குவாலிட்டி எப்படி இருக்கு. அடுத்து கரேஜ் டைப். கரேஜ்னா ஸ்பெசிபிக்கா நீங்க அந்த வண்டி கார்ல பார்க் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. சோ அதுல டைப் ஆஃப் கரேஜ் தான் கரேஜ் டைப்க்கு கீழே வரும். வீட்டோட அட்டாச் ஆயிருக்கா இல்ல தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கா. கரேஜ் இயர் பில்ட். சோ எந்த இயர்ல அந்த கரேஜ் இருந்தது அப்படின்னா கட்டியிருக்காங்க. கரேஜ் பினிஷ் அந்த கரேஜ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா கட்டி இல்ல பாதியிலேயே நிக்குதா. அடுத்து கரேஜ் கார்ஸ் அந்த கரேஜ்ல எவ்வளவு கார்ஸ் என்னால டிராப் பண்ண முடியும். அடுத்து கரேஜ் ஏரியா அந்த கரேஜ் எவ்வளவு ஏரியால இருக்கு. அடுத்து கரேஜ் குவாலிட்டி அந்த கரேஜோட குவாலிட்டி என்ன. அடுத்து கரேஜ் கண்டிஷன். சோ அது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கா இல்ல என்னோட கார்ஸ் விட முடியாத மாதிரியான ஒரு சினாரியோல இடிச்சு அந்த மாதிரி இருக்கா. அடுத்து பேவ்ட் ஏரியா என்னோட நான் வீட்டுக்கு போற வழி குறுகலா இருக்கா இல்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கா. சோ குறுகலா இருக்கா அப்படின்றத அந்த பேவ்ட் ஏரியா. அடுத்து வுட் டெக் எஸ்எஃப். சோ வீட்டுல வெளிய உடன் டெக் வந்து எவ்வளவு சைஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஓப்பன் பாச் எஸ்எஃப் ஓப்பன் பாச்சோட சைஸ் என்ன. அடுத்து என்க்ளோஸ்டு பாச். சோ வால்ஸ க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பார்ச்சோட சைஸ் என்ன. அடுத்து எஸ்எஸ்என் பாச். சோ 3 சீசன்ஸ்ல என்ன டைப் ஆஃப் பாச் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்கிரீன் பாச். சோ பாச் கவர்ட் வித் ஸ்கிரீன் மெஷ் டு கீப் இன்செக்ட்ஸ் அவுட். சோ அதுதான் வந்து ஸ்கிரீன் பாச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்செக்ட்ஸ் வெளியே வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாச் கவர் தான் இந்த ஸ்கிரீன் பாச். அது இருக்கா இல்லையா. அடுத்து பூல் ஏரியா. சோ ஸ்விம்மிங் பூலோட சைஸ் என்ன. அடுத்து பூல் கியூசி அந்த ஸ்விம்மிங் பூலோட குவாலிட்டி எப்படி இருக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கா. மிஸ் ஃபீச்சர்ஸ் இன் த சென்ஸ் அடிஷனலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஷெட் இருக்கா சின்ன சின்ன பில்டிங்ஸ் இருக்கா. அடுத்து மிஸ் வேல்யூ. சோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வேல்யூ என்ன. எம்ஓ சோல்ட் எப்போ அந்த வீட்டை கடைசியா வித்தாங்க. இயர் சோல்ட் எந்த மந்த்ல வித்தாங்க. எம்ஓ சோல்டுனா ஒய்ஆர் சோல்டுனா எந்த இயர்ல வித்தாங்க. சேல் டைப் அந்த வீட்டை எப்படி வித்தாங்க. நார்மலாவா இல்ல ஆக்ஷன் யூஸ் பண்ணி செல் பண்ணாங்களா ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி. அடுத்து சேல் கண்டிஷன். சோ சேல் பண்ணும்போது அதோட கண்டிஷன் எப்படி இருந்தது. ஃபைனலி சேல் பிரைஸ் கடைசியா வித்தப்போ அந்த வீட்டோட பிரைஸ் என்ன. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். சோ இந்த மாதிரிதான் டேட்டால இவ்வளவு காலம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா என் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க நோட்ஸ் எடுக்கணும். எடுக்கலன்னா வீடியோ மறுபடியும் பார்த்து ஜஸ்ட் அந்த டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல வில் பி சீயிங் அபவுட் டேட்டா கிளீனிங் அடுத்த இடிஎஸ் டிப்ஸ் மாடல் பில்டிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல வில் பி சீயிங் இட். ஓகே பை ஃபார் நவ். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் அமேசிங் வீடியோ.